ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அந்த லெசனோட சாரான்ஸ் பார்க்க போறோம். இது வந்து ஜீவனினா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பயோகிராஃபி இல்லையா? ஸோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவருடைய பயோகிராஃபியோட சாரான்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபுல் லெசன்ல we are going to see the சாரான்ஸ் ஒன்லி. இந்த ஜீவனில வந்து ஒன்லி சாரான்ஸ் மட்டும் தான் வரும். வேற எதுவும் கொஸ்டின் ஆன்சர்ஸ், மீனிங்ஸ், ஃபில்லப்ஸ் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. உங்களுக்கு டிப்பனி அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி சாரான்ஸ் மட்டும் தான் இதுல வரும். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த சாரான்ஸ் பேஜ் நம்பர் 177ல இருக்கு. ஸோ அதை நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்க்கு ஜீவனி கா சாரான்ஸ் லிக்கியே. ஸோ அவருடைய பயோகிராஃபியோட சாரான்ஸ்னா வந்துட்டு சம்மரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரைட் த சம்மரி ஆஃப் ईश्वर चंद्र विद्यासागर लाइफ. ओके. सो ईश्वर चंद्र का जन्म बंगाल के एक निर्धन परिवार में हुआ. सो அவர் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து was born in a poor family in Bengal. பெங்கால்ல வந்து ஒரு புவர் ஃபேமிலி. தன்னுனா தெரியும் பணம் இல்லையா? சோ நிர்தன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் புவர் ஃபேமிலி. நிர்தன் परिवार புவர் ஃபேமிலி. ஓகே. उनके पिता एक गरीब ब्राह्मण थे. His father was a poor Brahmin. ब्राह्मण ना ब्राह्मण. ओके. इसलिए वे ईश्वर चंद्र की पढ़ाई की कोई उचित व्यवस्था नहीं कर सके. அவர் வந்து he was a poor Brahmin, poor family. அதனால வந்து he couldn't make proper arrangement for ஈஸ்வர் சந்திர's studies. உச்சித் வியவஸ்தானா வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அவரால் வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து எஜுகேஷன்ஸ்க்கு வந்து அவரால் வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அவங்க அப்பாவால ஈஸ்வர் சந்திரக்கு பண்ண முடியல. ஓகே. ईश्वर चंद्र बहुत बुद्धिमान थे, बट ईश्वर चंद्र was very clever, very intelligent. उनकी स्मरण शक्ति इतनी तीव्र थी कि वे जिस पाठ को एक बार सुन लेते थे उसे कभी नहीं भूलते. ஆனா ஸ்கூல் அவங்களால வந்து எஜுகேஷன் வந்து ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண முடியலனாலும் he was very intelligent. how muchனா his ஸ்மரண் சக்தினா மெமரி பவர். his memory power was so sharp. தீவிரனா ரொம்ப ஷார்ப்பான மெமரி பவர் அவருக்கு இருக்கு. எந்த அளவுக்குன்னா ஜிஸ் பாட் கோ ஏக் பார் சுன் லேத்தே, ஏதாவது ஒரு லெசனை ஒரு விஷயத்த ஒரு வாட்டி அவர் கேட்டுட்டாருன்னா அதை வந்து எப்பவுமே மறக்க மாட்டாரு. ஒன்ஸ் he heard one thing he will never forget it. Okay. ईश्वर चंद्र के पिता कलकत्ते में एक साधारण नौकरी करते थे. So ईश्वर चंद्र's father was working in Calcutta as a very normal work. ஒரு நார்மல் ஜாபுக்கு ஒன்றுக்கு போயிட்டு இருந்தாரு. he was working in ஒரு ஜாப். अंग्रेजी स्कूल की मोटी फीस देकर पढ़ाना उनसे संभव नहीं था. ஸ்கூல்ஸ் வந்து தெரியும் இல்லையா? ஃபீஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுவும் இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ்ல படிக்க வைக்கணும் அப்படின்னா இட் வாஸ் வெரி ஹெஃப்டி ஃபீஸ் அது. ஸோ அதை கொடுத்து படிக்க வைக்கிறதுன்றதுக்கு அவர் வந்து இம்பாசிபிள். சம்பவ் நஹி. ஸோ இட் வாஸ் இம்பாசிபிள் டு ஹிம் டு பே த ஸ்கூல் ஃபீஸ். पर उनकी बड़ी इच्छा थी कि बेटा पढ़ लिख कर विद्वान बने. बट ही वॉज हैविंग अ डिजायर दैट his son should become a scholar. நல்லா எழுத படிச்சு கத்துக்கிட்டு அவர் வந்து வித்வான் ஸ்காலர் ஆகணும் அப்படின்றதுக்கு அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசை. படி இச்சா. he was having a very great desire for ईश्वर चंद्र's studies. okay. इसलिए उन्होंने ईश्वर चंद्र को पढ़ने के लिए संस्कृत पाठशाला में भेज दिया. சோ அங்க வந்து அங்க வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கறது வந்து சான்ஸ்கிரிட். ஓகே. சோ அங்க இருக்கிற அந்த சான்ஸ்கிரிட் ஸ்கூல்ல வந்து இவர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஓகேவா? சோ அவரால் இங்கிலீஷ் எஜுகேஷன்ஸ் தான் கொடுக்க முடியல. பட் சான்ஸ்கிரிட் ஸ்கூல்ல அவர் வந்து ஜாயின் பண்ணி விடுறாரு. 11 वर्ष की आयु में उन्होंने व्याकरण की परीक्षा तथा 16 वर्ष की आयु में उन्होंने साहित्य और अलंकार की पढ़ाई समाप्त की. சோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் வந்து 11 இயர்ஸ்லயே வந்து ஃபுல் கிராமர் எக்ஸாமினேஷனை வந்து கிளியர் பண்ணிட்டாரு. வியாக்கரன் கி பரீட்சா. வியாக்கரன் கி பரீட்சானா கிராமர் எக்ஸாமினேஷன். சோ he cleared the grammar examination in the 11th year itself when he was in 11 years. okay. சோ நமக்கு இப்போயே கிராமர்னா தலை சுத்தும். ஓகே. சோ அந்த அவர் வந்து சான்ஸ்கிரிட் கிராமர் எக்ஸாமை வந்து he finished in 11 years. and 16 இயர்ஸ்ல வந்து அலங்கார்னா வந்துட்டு இந்த இதுல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். போயம்ஸ் அதுல எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல் லிட்ரேச்சர் ஆர்ட் அது. ஸோ லிட்ரேச்சர் அண்ட் ரிஹாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சாகித்ய ஒரு அலங்கார் அதையும் வந்து फिनिश பண்ணிடுறாரு. ஓகே. 16 இயர்ஸ்ல he finished his literature studies too. ओके. इसके बाद वे वेदों, स्मृतियों और दर्शन ग्रंथों को पढ़कर सब शास्त्रों के ज्ञाता बन गए. So 16 இயர்ஸ்க்குள்ள he finished even the இது என்ன சொல்றது நம்மளுடைய லிட்ரேச்சர் அதையும் முடிச்சிடுறாரு. ஆஃப்டர் தட் he started to become expert
என்ன பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா வந்துட்டு வேதாஸ் நம்ம வேதாங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, ரிகேஜூர் சாம அதர்வனா. ஸோ அதை வந்து படிக்கிறாரு. அண்ட் தென் ஸ்மிருதியானா வந்துட்டு மெமரிஸ் அது சரியா. ஸோ தர்ஷன் கிரந்த்னா வந்துட்டு பிலாசபி ஓகேவா. ஸோ பிலாசபிஸ் புக்ஸ் அதெல்லாம் படிக்கிறாரு. இதெல்லாம் படிச்சு அதுலயும் ரொம்ப பெரிய வந்து என்ன ஆகுறாரு, எக்ஸ்பர்ட் ஆகுறாரு. கியாத்தானா வந்து எக்ஸ்பர்ட், ஹி பிகம்ஸ் த எக்ஸ்பர்ட். उनकी विद्वता देखकर जनता ने उन्हें विद्यासागर की उपाधि दी. So his birth name is ஈஸ்வர் சந்திர. ஓகே, ஈஸ்வர் சந்திரன் தான் அவருடைய பேரு. அவருடைய வித்வத்தானா வந்துட்டு ஸ்காலர். அவர் வந்து எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருக்காரு அப்படின்றத பார்த்து அவருக்கு வந்து டைட்டில் கொடுக்குறாங்க வித்யாசாகர். வித்யானா வந்து எஜுகேஷன், சாகர்னா கடல், கல்வி கடல். ஓகேவா. அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுக்குறாங்க. பீப்புள் வந்து கொடுத்த டைட்டில் தான் வித்யாசாகர் அப்படின்றது. ஓகே. तब से वे ईश्वर चंद्र विद्यासागर के नाम से प्रसिद्ध हो गए. அப்போ இருந்துதான் வந்துட்டு he become famous in the name of ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். Okay, so இது வந்து about his childhood and studies, how he became ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க first paragraphல. So next paragraph, विद्यासागर अपनी पढ़ाई की समाप्ति के बाद कलकत्ते के संस्कृत कॉलेज में अध्यापक नियुक्त हुए. So after finishing his all his studies in the अलंकार முடிச்சு அதுக்கப்புறம் வந்து வேதாஸ் முடிச்சு அதெல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா he started to work as a teacher in the college. ஓகேவா. எந்த காலேஜ்னா கல்கட்டால இருக்கிற சான்ஸ்கிரிட் காலேஜ்ல வந்து he was appointed as a teacher. Okay. वे एक योग्य व मेहनती अध्यापक थे. He was a very capable and hard working teacher. योग्य ना capable, मेहनती ना hard working. So hard working teacher. इसलिए कॉलेज के अध्यापक और सब छात्र उनका बड़ा आदर एवं सम्मान करते थे. ஸோ அப்ப அதனால என்ன பண்ணாங்க, ஒரு பர்சன் வந்து ரொம்ப கேப்பபிளாகவும் ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் இருக்கும் போது டெஃபினெட்லி த அதர்ஸ் வில் கிவ் த சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா. ஸோ தட் த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு த காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தேவர் கிவிங் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட், ஆதர் एवं सम्मान. ओके, सो रेस्पेक्टेड हम लॉट. उनकी योग्यता से प्रभावित होकर सरकार ने उन्हें कॉलेज का प्रधान अध्यापक बना दिया. सो இந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து இட்ஸ் அ கவர்மெண்ட் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்ல அவருக்கு வந்து டீச்சரா ஜாப் கிடைச்சது. அவருடைய அந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு பை சீயிங் ஸ்காலர்ஸ் அண்ட் அப்ப என்ன பண்ணாங்க வந்துட்டு அவருக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டு அவருடைய எபிலிட்டிஸ்ல இம்ப்ரெஸ் ஆன கவர்மெண்ட் வந்து அவரை வந்து காலேஜோட பிரதான் அத்தியாபகா வந்துட்டு ப்ரமோட் பண்றாங்க. प्रिंसिपल प्रधान अध्यापक ना प्रिंसिपला வந்துட்டு காலேஜ்க்கு வந்து அவரை ப்ரமோட் பண்றாங்க. சரியா. प्रधान अध्यापक के पद से उन्होंने अपना कार्य बहुत अच्छी तरह निभाया. So he even did his work duty as a principal very well. Okay, so அந்த டியூட்டியும் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணாரு. वे समय पालन और अनुशासन पर बहुत ध्यान देते थे. So he paid lot of attention in समय पालन, punctuality. समयना என்னது டைம், சமய பாலன் பங்க்சுவாலிட்டி और அனுசாசன்னா வந்துட்டு டிசிப்ளின். ஸோ இது ரெண்டுலையும் அவர் வந்து he was giving lot of importance. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவருக்கு எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, சமய பாலன், அனுசாசன், பங்க்சுவாலிட்டி அண்ட் டிசிப்ளின். ஓகே, இது ரெண்டு இருந்தாலே நம்ம லைஃப்ல பெரிய ஆளா வர முடியும் இல்லையா. ஸோ வித்யாசாகர் படே ஸ்வாபிமானி, நிர்பீக் और स्वतंत्र विचार के व्यक्ति थे. அவர் எப்படிப்பட்ட அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, அவருடைய கேரக்டர் என்ன, சுவாபிமானினா வந்துட்டு லைக் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற பர்சன். ஓகேவா. ஸோ வந்து அவர் வந்து ரொம்ப கிரேட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள. நிர்பீக்னா வந்துட்டு ஃபியர்லெஸ், பயன்றதே அவருக்கு இருக்காது, யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாரு. அண்ட் ஸ்வதந்திர விசார், இண்டிபெண்டன்ட் திங்கிங். நம்ம இவங்க சொல்றது இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அதை சொல்றாங்க, ஹையர் அபிஷியல்ஸ் சொல்றாங்க, அதெல்லாம் வந்துட்டு ஆனா கரெக்ட் எதுவோ அதை மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருப்பார். ஹி வாஸ் ஹேவிங் இண்டிபெண்டன்ட் திங்கிங். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் அண்ட் ஃபியர்லெஸ் பர்சன் அண்ட் என்னது स्वतंत्र विचार, इंडिपेंडेंट थिंकिंग पर्सन. ஓகே, படே படே அப்சரோं से भी नहीं डरते थे. இப்போ ஒரு பிரின்சிபல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேல நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க நிறைய பேரை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் பார்த்துலாம் கூட அவர் வந்து பயப்படுறது கிடையாது. டர்னானா என்னது பயம். ஸோ பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் பார்த்துலாம் கூட அவர் பயப்படுறது கிடையாது. एक बार विभाग के निरीक्षक से किसी बात पर उनका झगड़ा हो गया. So once he had a quarrel with the inspector of அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல, அதாவது காலேஜ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்ஸ்பெக்டர் கூட அவருக்கு வந்து ஒரு இது குவாரல், ஒரு சின்ன ஃபைட் மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கும் இவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. इस पर उन्होंने कॉलेज की नौकरी से इस्तीफा दे दिया. I think that inspector was wrong.
ஓகேவா. ஸோ அது வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. பட் அதனால என்னாச்சு, இவருக்கு மேல ஹையர் அஃபிஷியலா இருக்கிறதுனால இவரை வந்து அக்செப்ட் பண்ணல அவங்க. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு இஸ்திஃபானா வந்து ரிசைன் பண்றது. ஓகே. ஸோ வந்து என்ன பண்ணாரு அவரு, இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹி கேவ் ரெசிக்னேஷன் ஃபார் த நௌக்கரி. என்ன நௌக்கரி அது, ஆக்சுவலி கவர்மெண்ட் ஜாப். அதையும் வந்து அவர் வந்து ரிசைன் பண்றாரு ஃபார் ஹிஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகேவா. செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அங்க சரியா நமக்கு வந்து கிடைக்கல, நமக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கிடைக்கலன்றதுனால என்ன பண்ணாரு, ஹி கேவ் ரெசிக்னேஷன். उनका यह मानना था कि ऐसी नौकरी नहीं करनी चाहिए जिसमें इज्जत चली जाए. So he believes that no one should work in such place where they are not getting the respect. ஓகேவா. ஸோ ரெஸ்பெக்ட் வந்து இஃப் யூ ஆர் லாஸ்ட் யுவர் ரெஸ்பெக்ட் தேர், யூ ஷுட் நாட் ஒர்க் தேர் அப்படின்றது அவருடைய பாலிசி. ஓகே. नेक्स्ट, विद्यासागर इतने बड़े पद पर होने पर भी बहुत सरल रहते थे. He was in a very high position even though he was living a very simple life. ओके. साधारण कपड़े पहनते थे और सबके साथ सरलता से व्यवहार करते थे. He was wearing a very normal clothes and he was treating everyone very normal. நான் வந்து பெரிய பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு he was not giving so much a help and all. ஓகேவா. ஸோ எல்லாரையுமே வந்து ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்றது, அந்த மாதிரி ஒரு பர்சன். उनका कहना था कि हमें अपना काम स्वयं करना चाहिए and he used to say that we should do our work ourselves. நம்மளோட ஒர்க்கை நம்ம யார்கிட்டயும் கொடுக்க கூடாது. we should do our work ourselves அப்படின்றத அவர் சொல்லுவார். ओके. सो दूसरों पर निर्भर रहना उचित नहीं है. so that you should not be dependent on others. நம்மளோட ஒர்க்கை நம்மளே பண்றதுதான் கரெக்ட். நம்ம வந்து அடுத்தவங்க மேல என்ன பண்ணக்கூடாது, நிர்பர்னா டிபெண்டா இருக்க கூடாது. ஓகேவா. यही सबसे बड़ी शिक्षा है. இதுதான் அவருக்கு நமக்கு கொடுக்கிற ரொம்ப பெரிய வந்து ஒரு லெசன் நமக்கு. ஓகேவா. இதுதான் அவருடைய பெரிய லெசன். வித்யாசாகர் विद्या के सागर थे ही वे दया के भी धनी थे. यस, विद्यासागर वाज अ ओशन. ऑफ कोर्स நாலேஜ்ல அவர் வந்து ஓஷன் தான். வித்யா கே சாகர் தே. ஓகேவா. ஸோ ஹி வாஸ் அ ஓஷன் ஆஃப் நாலேஜ் ஆஃப் கோர்ஸ். அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் வெரி கைண்ட். தயா கே தனி தே, கைண்ட் பர்சன். ஓகேவா. ஸோ தயா கே தனினா ஹி வாஸ் ஆல்சோ ரிச் இன் கைண்ட்னஸ். அவர் வந்து நாலேஜ்ல கடல் மாதிரினா கைண்ட்னஸ்ல எப்படியா ரொம்ப பெரிய பணக்காரராம். ஸோ நிறைய கைண்ட்னஸ் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா. ஹி வாஸ் ரிச் இன் கைண்ட்னஸ். वे जितने बड़े विद्वान थे उतने ही बड़े दयालु और उदार भी थे. அவர் எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருந்தாரோ அதை விட பெரிய கைண்ட் அண்ட் ஜெனரஸ் பர்சனாவும் இருந்திருக்காரு. தயாலுனா கைண்ட், உதாரணா ஜெனரஸ். சோ எவ்வளவு பெரிய ஒரு ஸ்காலரா இருந்தாரோ அதுக்கு ஈக்குவலா ஹி வாஸ் ஆல்சோ கைண்ட் அண்ட் ஜெனரஸ் பர்சன். ஓகே. दुखियों का दुख देखकर उनका हृदय पिघल जाता था. सो அவர் வந்து he was much kind-hearted person இல்லையா. so whenever he is seeing poor people, he is suffering because of that people. அவருடைய ஹார்ட் வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். அவருடைய ஹார்ட் வந்து அப்படியே மெல்ட் ஆக, ஹிருதய பிகல் ஜாத்தானா வந்து மெல்ட் ஆகுது. அதாவது அவர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாருன்னு அர்த்தம். சரியா. सरकारी नौकरी से इस्तीफा देने के बाद विद्यासागर साहित्य और समाज की सेवा में अपने दिन बिताने लगे. ஸோ சர்க்காரி நௌக்கரின்றது அவர் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பிரின்சிபல் ஜாப் இல்லையா, அதை வந்து அவர் இஸ்திஃபா கொடுத்துட்டாரு இல்லையா. ஸோ அதாவது ரெசைக்னேஷன் பண்ணிட்டாரு. ஸோ ஆஃப்டர் ரிசைனிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஜாப் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா வந்துட்டு வித்யாசாகர் வந்து he started to put efforts for சாகித்யா और சமாஜ். சாகித்யனா வந்துட்டு லிட்ரேச்சர், சமாஜ்னா சொசைட்டி. ஸோ சொசைட்டிக்கும் வந்துட்டு அவர் வந்து நம்ம வந்து இதுக்கு மேல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு he started to spend his days for society and literature. Okay. उन्होंने संस्कृत और बंगला में अनेक पुस्तकें लिखी तथा उनकी प्रयत्न से बंगाल में सैकड़ों स्कूलों की स्थापना हुई. ஸோ அவருடைய மதர் டங் வந்து பெங்கால்ல பிறந்திருக்கா இல்லையா. ஸோ அவரோட மதர் டங் வந்து பங்களா. அவர் கத்துக்கிட்டது வந்து சான்ஸ்கிருட். இந்த ரெண்டுலயுமே அவர் வந்து he wrote a lot of books. उन्होंने संस्कृत और बंगला में अनेक पुस्तकें लिखी. he wrote a lot of books in Sanskrit and Bengal. ஓகேவா. एंड उनके प्रयत्न से बंगाल में सैकड़ों स्कूलों की स्थापना हुई. அவருடைய முயற்சினால hundreds of schools were started in
இது ஓகேவா. ஸோ பங்கால்ல நம்மளுக்கு எப்படி வந்து காமராஜர் வந்து நமக்கு வந்து இது பண்ணாரு இல்லையா, நம்ம கல்வி தந்தைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஓபன் பண்ணாரு, பசங்க ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காக நிறைய வந்து கொண்டு வந்தாரு இல்லையா. அது மாதிரி அவர் வந்து ஸ்கூல் போக முடியாம கஷ்டப்பட்டதுனால அவர் வந்து एफर्ट போட்டு hundreds of schools were established during his period. ओकेवा. स्कूलों में बालक बालिकाओं को निःशुल्क शिक्षा दी जाने लगी and also என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃப்ரீ எஜுகேஷன் வாஸ் ப்ரொவைடட் டு த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் த ஸ்கூல். ஓகேவா. பாலக் பாலிகாவுன்னா என்னது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நிஷுலக்னா ஃப்ரீ எஜுகேஷன், ஷுல்க்னா வந்து ஃபீஸ், निःशुल्कना ऑपोजिट टू दैट, निःशुल्क विदाउट फी. ओके. विद्यासागर एक अच्छे समाज सुधारक भी थे. विद्यासागर वाज आल्सो ए गुड सोशल रिफॉर्मर, सोशल रिफॉर्मर கூட அவர். वे विधवा विवाह के बहुत बड़े समर्थक थे. he was a great supporter of widow marriage. widow marriage ரொம்ப சப்போர்ட் பண்ற ஒரு पर्सन. बंगाल के लोगों ने इसका बहुत विरोध किया. yes of course, அது வந்து அப்போ எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா. so the people were against him. so அது வந்து வித்வா விவாஹுக்கு வந்து இவர் வந்து सपोर्ट பண்றாருன்றதுனால people were opposed a lot. पर वे अपनी बात पर अडिग रहे, but he was remained in his statement. அதுல வந்து ரொம்ப கிளியரா அவர் வந்து இருந்தார். संस्कृत में एक कहावत है, there is a saying in Sanskrit, विद्या ददाति विनयम. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, வித்வான் को सदा विनयशील होना चाहिए. வித்வான்னா வந்துட்டு ஸ்காலர். the scholar should always be humble. வினயஷீல், வினயஷீல்னா ஹம்பிள். நான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப திமிர நம்ம வந்து ரொம்ப ஆணவமா நம்ம என்ன சொல்றது, நம்ம ஈகோயிஸ்டிக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, நான் தான் ரொம்ப படிச்சுவேன் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப வந்து எப்படி இருக்கணும், வினயஷீல். வினயஷீல்னா என்னது, வாட் இஸ் வினயஷீல், ஹம்பிள். ओके. सो विद्वान को सदा विनयशील होना चाहिए. द स्कॉलर शुड ऑलवेज बी हम्बल. यह गुण विद्यासागर में पूर्ण रूप से विद्यमान था. This quality was fully present in வித்யாசாகர். ஸோ அவர் வந்து ஈவன் தோ ஹி லேர்ன்ட் அ லாட், அவர் வந்து படிக்காத இதே இல்லை, அவ்வளோ படிச்சிருக்காரு சான்ஸ்கிரிட்லையும் பங்கால்லையும். ஈவன் தோ ஹி வாஸ் வெரி ஹம்பிள் பர்சன் அப்படிங்கிறது தான் இதில் சொல்றாங்க. சரியா, நம்ம எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகேவா. தன்யவாத்.